ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பேசிக்கா ஒரு லவ் ஸ்டோரி, ஸ்கூல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி, ஒரு பீரியாடிக் ஃபிலிம் 2015-16 நடக்கக்கூடிய மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியாக, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக, ரொம்ப சூப்பராக வந்து போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் லேகாகவே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு பெப்பியா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போவாங்க. இந்த படத்துல அந்த பெப்பி என்ன ட்ரை பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் செகண்ட் ஹாஃப்லயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த மோசம் சொல்ல முடியாது, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட சிமிலரா பார்த்துட்டு திரும்ப அதே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லேக் தெரியுது. கதைக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு பேக் எண்ட் ஆஃப் த மூவி தான் வந்து கதைக்குள்ள போறாங்க. அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து தான், பட் அது ரொம்ப லேட்டா கதைக்குள்ள போனது வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். ஆமா, அது ஒரு சிமிலரான ஒரு சென்டிமெண்ட் தான் வச்சுக்கலாம். பட் என்னன்னா அவங்க சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா நீங்க ஒரு கதை இதுதான் கதைன்னு நீங்க கொண்டு போகும்போது அந்த கதைக்குள்ள ஆடியன்ஸை கொண்டு போயிடணும். அது என்னன்னா ரொம்ப படம்லாம் முடிகிற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போயிட்டு கடைசி ஒரு 20 மினிட்ஸ் ஆஃப் தான் நீங்க கதை சொல்றீங்கன்னா, அவ்வளோ நேரம் நீங்க வந்து கதையே இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட்ல போறது வந்து எந்த ஒரு படத்துக்குமே அது ஒரு மைனஸா தான் அமையும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வெளில போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிராஜுவலா கதைக்குள்ள வந்திருந்தாங்கன்னா ஒரு கரெக்டான ஃப்ளோ இருக்கும். இங்க அந்த ஃப்ளோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட பாக்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அந்த யூத்துக்கான விஷயம் பண்ணா கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே மோகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே அந்த சீன்ஸ் கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல லேக் இருந்தாலுமே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக ஒரு முறை கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். மியூசிக் வேற லெவலுங்க. படத்துக்கு மெயின் பிளஸே வந்து மியூசிக் தான். படம் சில சாங்ஸ் வந்து செம்ம சூப்பரா இருக்குது. அதே மாதிரி படத்தோட பிஜிஎம் வந்து செம்ம தூக்கலா இருக்கு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் வந்து மியூசிக் தான் அமைஞ்சது. மற்றபடி டெக்னிக்கலாவும் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி, டிஐ எல்லா விஷயங்களும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் டைரக்ஷன்ல அவர் பண்ண மிஸ்டேக் வந்து ரைட்டிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு கோட்டை விட்டாரு. அவர் ஜஸ்ட் ஒரு ஃபன்லயே ரொம்ப டிராவல் பண்ணலான்னு போயிட்டாரு. அந்த ஒரு இடத்துல அவர் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. பட் ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மெனக்கட்டு இருக்காரு, நிறைய விஷயம் நல்லா பண்றாரு. ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அதை மாத்திரம் அவர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னா அவரு கண்டிப்பா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நல்ல ஒரு படம் தான் அது. கண்டிப்பா ஒரு கரியர்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அளவுக்கு வந்து இந்த படத்தோட ஆக்டிங் வந்து அவருக்கு வந்து தூக்கி கொடுத்துருக்கு. காமெடி எனக்கு ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில காமெடிஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு குண்டா ஒரு பையனை வச்சு கொஞ்சம் நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம்ல வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு. அவன் அழுகிற மாதிரி வந்து ரொம்ப ஓவர் ரிப்பீட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த காமெடி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் 3 ஹீரோயினுக்கு வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லவ்னு வருது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு லவ்வும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிமிலரான ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லவ் பாக்குற வரைக்கும் வந்து நம்மளுக்கு பெருசா ஓகே அப்படின்னு நம்ம டிராவல் பண்ண முடியுது ஆடியன்ஸா. தேர்ட் லவ்வும் அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து என்னடா இப்பதான் இந்த பார்த்தோம் அதே விஷயத்த திரும்ப பாக்குறோங்கிற மாதிரி ஒரு லேக் வருது. ஆனா கண்டிப்பா வந்து அதுன்னு இந்த லவ் வந்து சரியா எடுக்கலன்னு சொல்ல வரல. பட் அந்த லவ் பார்த்துட்டு இந்த லவ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லேக் தெரியுது. எனக்கு ஒர்க் அவுட் ஆக தலைவா. பாசிட்டிவா சொல்லணும்னா படம் மேக்கிங் நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. மியூசிக் தான் ஹீரோ. அது இல்லைன்னா படம் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் தென் தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் அவங்க 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப தத்ரூபமா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் சுராஜோட பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி படமா பாக்குறப்போ கன்வின்சிங்கா இல்லை எனக்கு. அது சொல்லணும். டானு டிராகனு எப்படின்னா படம் முழுக்க என்ன வேணாலும் நீ லூட்டித்தனம் பண்ணலாம், என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், அதெல்லாம் சரிதான் உனக்கு. ஆனா கரெக்டா ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உங்க அம்மாக்கோ அப்பாக்கோ ஏதோ ஒன்று முடியலன்னா டைலாக் வச்சிருப்பாங்க. அவன் படிக்கிறானா படிக்கிறதுக்கு இவ்வளவு ஆகணுமான்னு. அந்த ஒரே மாசத்துல அவன் படிச்சு டாப் 10 ரேங்க்ல வரதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆகலாம், ஒரு 1000க்கு ஒருத்தனுக்கு, லட்சத்துக்கு ஒருத்தனுக்கு ஆகலாம். பட் இப்ப பாக்குறவங்களுக்கு அது எப்படி கன்வின்ஸ் ஆகும்? நான் ஒரு வருஷம் ஃபுல்லா தப்பு பண்ணேன், ஒரு மாசம் நான் உருப்படியா படிச்சுன்னா நான் மார்க் வாங்கிடுவேன்றது அது தப்பான ஒரு மெசேஜ்ல அது. ஸோ அது ஹீரோயின்லாம் இல்லை தெளிவா. அது ஒவ்வொரு பார்ட் வருவாங்க. ஹீரோயின்றது அனிஷா தான். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாங்க, அவங்க பின்னாடி சுற்றுவாங்க. ஆக்சுவலா ஆக்டிங்லாம் ஓகே தான். பட் எனக்கு என்னன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல கிளாஸை காட்டினதை விட லவ்வை காட்டினது அதிகமா இருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா காட்டியிருக்கலாம்னு தான் தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. அதான் படம் கலர்ஃபுல்லா இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். மேக்கிங்கா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஓகே. பட் ஆக்டிங்ல கொஞ்சம் கோட்டை விட்டாரோன்னு தோணுச்சு இதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது. ஆமா, அங்க ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே ஆக்டிங்ல வந்துட்டு அந்த ஸ்கூல் யாரையுமே வந்து ஸ்கூல் பசங்களுக்கான அந்த இன்னசென்ஸோட இருக்க மாட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்டிங்ல. ஸோ அது எனக்கு ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல.
ஆமா, அது ஒரு ஊக்கு தானே. அவங்களெல்லாம் வர வச்சு அவங்கள காட்டும் போது விசில் பறக்கும், கை தட்டும். படம் முழுக்க பாத்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ல யாரும் கை தட்டல, ரசிக்கல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹூக் பாயிண்ட் என்னவோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இருக்கு, அவங்களுக்கு யூஸ் பண்ணணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதையுமே அவங்கள பெருசா யூஸ் பண்ணல. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், அதையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்க வருது தலைவா, அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பசங்க கூட பேசிப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு. படம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இது. ஏன்னா சிம்மு ரசிகர்கள்லாம் சும்மாலாம் வந்துட மாட்டாங்க எல்லா படத்துக்கும், சரிங்களா? யோசிச்சு அவங்களுக்கு தெரியும். எங்க அண்ணன் ட்விட்டர்ல போடுவாரு படம் பிளாக் பஸ்டரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் வந்து எல்லாரோட ரெஃபரன்ஸ் ஆட் பண்றதுனால இந்த படத்தை வந்து பல்ஸை பார்த்து நான் வந்தேன், நான் ட்ரெயிலர் பார்த்து நான் வந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. மேலும் வந்து கென் அவங்க கேங்கும் அவங்களும் வந்து கென் கருணாஸ் அவர்கள் வந்து குழந்தைகள் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட வளர்ச்சி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அசுரன் படம் நடிச்சிருக்காரு, விடுதலை பாட்டு நடிச்சிருக்காரு, குழந்தை அழகு குட்டிச்சலத்துலேருந்து நான் பார்த்து நிறைய படத்தை பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அவரோட உழைப்பும் அவரோட அன்னைக்கு அறிமுகப்படுத்தின விஷயம் வீணே போகலைங்க. ஏன்னா நம்ம நினைப்போம்ல, ஒரு சில எல்லாமே பேர் வாங்கலன்னா இது அவள் தான் அப்படின்னு நான் நினைப்போம். இது எல்லாமே இது சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. இவரோட புள்ள பேர் எடுக்கலன்னா அவரோட ப்ரெஷர் இருக்கும், அவருக்கு அடுத்த பேர் எடுக்கணும். ஸோ இவர் வந்து அசால்ட்டா நம்ம கருணாசனை எப்படி பாடி உள்ள வந்தாரோ, ஒரு ஜாலியா காமெடியனாகவும் ஒரு சிங்கர் தான் வரும். அக்காவும் ரேஸ் அக்காவும் சிங்கர் தான். அவங்களோட புள்ள வந்து பேர் சூப்பரா எடுத்துட்டாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். இந்த இள வயசுல, இந்த சின்ன வயசுல ஒரு டேரக்டர் கிடைச்சிட்டாரு. எங்க அண்ணனை பார்த்த மாதிரி இது. அன்னைக்கு மன்மதன் வந்து டைரக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து இவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கூல் லைஃப் போதும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தலைவன் கென் கருணாஸ் அவர் வந்து சிம்போன ஃபேனுப்பா. ஆனா அதுலயும் வந்து ஏதோ ஒரு பாரபட்சம் வந்துடும் சொல்றது. இந்த பக்கம் ஜனனி சொல்லிட்டு நம்ம 3 அதுவும் பண்றாரு. வேற என்ன வேணும்? ஸோ இந்த பார்ஷாலிட்டி இல்ல. திரும்ப சொல்றேன், அரசியல் பேச விட பார்த்தேன், அது 2 பேர் தான் போட்டியில. அதே மாதிரி இங்க 2 பேர் தான் போட்டி. ஒன்னு சிம்பு, ஒன்னொன்னு தனுஷ். வேற யாருமே கிடையாது. மிச்சம் எல்லாமே சைடு தான். அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம், ஓகேவா? இது எல்லாமே யாரும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பேர் சொல்லி வேற பிரச்சனை ஆகுது, வேணாம், ஓகேவா? 2 பேர் தான் போட்டி இதுக்கப்புறமும். ஏன்னா வந்து காமெடி எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காருங்க. காமெடி நம்ம ஸ்கூல் லைஃப்ல நம்மளுக்கு, நீங்களும் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் லைஃப் நடந்திருக்கும். நம்ம லைஃப்லயும் ஒரு லவ் வந்திருக்கும். ஸோ ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருக்காரு. அப்பா அம்மா பாசத்தை காமிச்சிருக்காரு. அப்பாவோட தனி பாசத்தை வந்து நம்ம உணர முடியாது. எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாரு. ஒரு டைம்ல புரிய வைக்கிறாரு, ஒரு டைம்ல வந்து அம்மாவோட பாசத்தை காமிக்கிறாரு. ஸ்கூல் நான் அது படிப்பு, நான் நம்மளோட கெரியர் தான் முக்கியம் சொல்றதான் கதை. இது லவ்வும் இருக்கு. கெரியருக்காக லவ் விட்டு கொடுக்குறாரு. இதுதான் கதை மாறுது. எப்பவுமே லவ்க்காக தான் அப்படி முடிப்பாரு, இல்ல வேற மாதிரி முடிச்சிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும், அவ்வளோ அப்படிதான் முடியும். அப்படிதான் நினைச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலி அனுசோட ஜாலியா பார்த்து பெத்த அப்பா அம்மாக்காக தன்னோட கனவை வந்து, அம்மா நீ ஒன்று ஐஎஸ் அப்படி நான் படிக்கிறேன்றார் அந்த பையன். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களாம் எங்க இருக்காங்க இப்போலாம்? லவ் பண்ணிட்டு ஓடுறதுல வந்து இப்போது சீர் கல்யாணம் பண்ணி செஞ்சு இந்த 2K கிட்ஸ் பண்ற அலைப்புறல் நடுவுல இது வந்து பழைய இது வந்து 90s கிட்ஸ் 80sல பண்ண மாதிரி அவங்க பழைய ஸ்டைல வந்து அவரோட பெத்தம்மா அப்பா பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி பிள்ளைங்களை வந்து எடுத்திருக்காரு. ஸோ வந்து பெரியவங்க எல்லாருமே அவங்களோட பசங்களோட வந்து படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு முகசுலிவு எதுவுமே கிடையாது. ஜாலியா இருக்கு படம், செம்ம ஃபன்னா இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பிரதீப் ரங்கநாதன் அடுத்தது இவர் கிடைச்சிட்டாரு. இவர் நல்ல ஒரு டேரக்டரா வருவார், நல்ல ஒரு ஆக்டரா வருவார், நல்ல ஒரு சிங்கர், ரைட்டர் எல்லாமே வருவார் இவர். வாழ்த்துக்கள். ஆனா கருணாசன் அப்புறம் கிரேஸ் அக்காவுக்கு வாழ்த்துக்கள். ஆனா உங்க பையன் ஜெயிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷமோட சொல்றேன். நான் சிம்மோன ஃபேன், குட்டி எஸ்டிஆர் தான். தேங்க்யூ. நல்லா இருக்கு சார் படம். நான் வந்து படம் வந்து எதிர்பார்த்துலாம் வரல சார். அந்த படம் வந்து இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. மினிக்கி ஜிமிக்கு பாட்டு, அந்த பாட்டு எப்படி ஸ்கிரீன்ல பெர்சன் வழி பார்க்க சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்கு வந்தேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா படம் எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக், செகண்ட் ஹாஃப் லேக் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி லேக் இல்லாத அளவுக்கு ஒரே அடிக்கல. ரொம்ப ஜாலியா இருக்கு. அது 90s 80s 2K இல்லை, உள்ள வந்தா யாரு ஒன்னா வந்து பிடிக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா 90s இருந்தாலும் 80s இருந்தாலும் 2K இருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையிலும் வந்து நம்ம காதல் கிராஸ் ஆகும். அந்த காதல் கிராஸ் பண்ணி தான் நம்ம தாண்டி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போம். ஸோ வந்து உள்ள வந்து போடிக்குது. என்ன சொல்றதுன்னா 20 நிமிஷம் சீன் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் யாராவது அழுதுட்டேன். நான்லாம் அழுதுட்டேன். என் கூட பக்கத்துல இருக்கவங்களாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா பெண்கள் மேலதான் வந்து காதலை வச்சு நம்ம எல்லாரும் போறாங்க 2K காதலாம். ஆனா அதுக்கு மேல தாண்டி வந்து நம்ம பெத்தவங்க இருக்காங்க, அவங்க வைக்கிற காதல் தான் உண்மையான ஒரு லவ் அப்படின்னு சொல்லி அந்த 20 நிமிஷம் ரொம்ப சென்டிமெண்டா பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். கண்டிப்பா ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. ஃபேமிலி 2K ஆர்டிஸ்ட்க்கு வந்து உள்ள வந்து பார்க்கணும். அப்பதான் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து இதை பார்த்தாவது அம்மா அப்பா மேல எல்லாம் இல்லாம சின்ன பொண்ணுங்க கூட சுத்தின்னு பார்க்க பாருங்க, அது வந்து மாறும். வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய படத்துல வந்து கெட்டதும் சொல்லிக்காங்க, கெட்டதும் மட்டும் ஏத்துக்கிறாங்க, நல்லதும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் நம்ம ஏத்துக்கணும். அப்போ
ஸோ நல்லாவே இருக்கு படம். என்ன சொல்றது, ஹீரோயின் 3 ஹீரோயின் நல்லா வச்சிருக்காங்க. ஆனால் குறிப்பாக வந்து நம்ம சிறை படத்தோட கதாநாயகி ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. கேட்ட நல்லா இருக்கு. கூட சப்போர்ட்டிங் இந்த ஃப்ரெண்ட் ரோல் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு குண்டா அவர் நேம் தெரியல எனக்கு, அவர் நல்லா பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு காமெடி. என்ன சொல்றேங்க, போரே இல்லை படம். கண்டிப்பா நான் வந்து எல்லாம் எனக்கு தெரியும். படம் நல்லா இருந்தா நல்லா இதுன்னு, நல்லா இல்லைன்னா ஓப்பனா இந்த இடத்துல நல்லா இல்லைன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். இந்த படத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தெரியல சார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் தான் கண்டிப்பா பண்ணிக்காரு. அவர் ஒரு டைரக்டராகவும் நல்ல ஒரு ஜெயிச்சிருக்காரு, நடிகனாகவும் ஜெயிச்சிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா அவர் ஃபியூச்சர் ஏஜ் இப்போ கம்மி தானே சார். ஒரு நல்ல ஏஜ்ல வரும்போது ஒரு நடிகனா ஜெயிக்கலனாலும் டைரக்டரா ஜெயிப்பார். இவர் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்டை வச்சு கண்டிப்பா டைரக்ஷன் பண்ணுவார். இது வந்து ஃபியூச்சர்ல நடக்குதா இல்லையா எனக்கு கேளுங்க. ஓகே, நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்க. சினிமாக்குள்ள வரணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். கண்டிப்பா. நீங்க எப்படி உணர்றீங்க? நிறைய பேர் வந்துட்டாங்க ப்ரோ, கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து நிறைய பேர் இப்போ சினிமாவுக்கு இப்போ நான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்து ரெடியா பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும் இதே கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க அந்த உள்ள ஸ்கிரீன்ல இருக்கும்போது உங்க சீன் வரும்போது கிளாப் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கண்டிப்பா வராம இருக்காது. பயங்கரமா அது எப்படி இருந்தது? அது சொல்ல தெரியாதுல ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அது நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது உங்க ஃபீல் எப்படி இருந்தது படத்தை? ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருந்தது ப்ரோ. கென் ப்ரோ பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையன், நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான்ல, மெயின் கேரக்டர் கெத்தா இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஒரு டீப் லாக் செந்திலா பார்க்கும்போது எப்படி இருந்தது? டீப் லாக் செந்தில் இதுல நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். அப்கமிங் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் இல்ல ஏதாவது ஒரு டிப் மாதிரி? அப்கமிங் கிரியேட்டர்ஸ் இது வந்து ஒரு வரணும் ஆசைப்படுற ஒரு கிரியேட்டர். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கேட் ஓப்பனிங்கா இருக்கு எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாகவே உள்ள வந்துடலாம்.